ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டு பல பேருக்கு மெசேஜ் சாட்டிங்னு பண்ணி தொடர்புல இருக்கிறது கரெக்டா? ஒருத்தரோட 5 வருஷத்தோட லவ் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட போனை 5 செகண்ட் பார்த்ததுனால பிரேக்கப் ஆயிடுச்சு. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த லவர் கூட இருந்துகிட்டே 22 மென் கிட்ட சாட் பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் கரெக்டா? நேர்ல மீட் பண்ணி ஒன்னா இருந்தா தானே தப்பு, போன்ல அப்படி பேசுறதுல என்ன ஆயிட போகுது, அதெல்லாம் தப்பா அப்படின்னு கேக்குறாங்களே, அது கரெக்டா? அப்படி ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டே பல பேர்கிட்ட பேசுறாங்கன்னா அது எதனால பண்றாங்க, அதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி என்ன, இது கரெக்டா தப்பா, இந்த ஒரு விஷயத்தை தடுக்க என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபுல்லா இந்த வீடியோல சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. மக்களே, வெல்கம் டு ஐசக் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க ஒரே வீட்ல ஒன்னா பிசிக்கலா டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் மென்டலா அவங்க வேற ஒருத்தர் கூட இமேஜினேஷன்ல வாழ்றாங்க. முதல்ல இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோட போனை பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு 22 பேருக்கிட்ட 5 வருஷமா பேசி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இவரு கூடமே ஒரு சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க. ஆனா அந்த பாய் ஃப்ரெண்ட் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட போனை பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க சைமல்டேனியஸா இவர் கூட இருந்துகிட்டு 22 பேர் கூட டிஜிட்டலா கனெக்டடா இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் கரெக்டா தப்பா? இவங்க அந்த பாய் ஃப்ரெண்டை உண்மையா தான் லவ் பண்ணாங்களா, இல்ல அந்த பாய் ஃப்ரெண்டை சீட் பண்ணாங்களா? அப்படி உண்மையா இவங்க அவங்கள லவ் பண்ணியிருந்தா ஏன் அந்த 22 பேர்கிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்த டீட்டெயிலா பார்க்கலாமா? முதல்ல ரிலேஷன்ஷிப்ல யாரோ ஒருத்தர் அவங்க பார்ட்னர் இருக்கும் போதே பல பேர் கூட சாட் பண்றாங்க, இல்ல மெசேஜ் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்துல தொடர்புல இருக்கிறாங்கன்னா இதுக்கு முக்கியமான காரணமா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வேலிடேஷன், அதாவது செல்ஃப் ஒர்த். என்னன்னா என்னதான் அவங்க பார்ட்னர் இவங்க மேல அன்பு காமிச்சாலுமே இவங்களுக்கு யாரோ ஒருத்தர் புதுசா ஒரு புது விதமா நம்ம கிட்ட ஒரு அன்பை காமிக்கிறது, இல்ல இவங்களை வந்து புகழ்ந்து பேசுறது. ஆப்வியஸா ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது ஆரம்ப கால லவ்ல அவங்க பார்ட்னர் அவங்க பிரைஸ் பண்ண அந்த அளவுக்கு கரண்ட் லைஃப்ல இருக்கும் போது அவங்க கூட ஒன்னா சேர்ந்து வாழும் போது பிரைஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஆனா 2 பேருமே ஒன்னா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் அடிக்கடி பிரைஸ் பண்ணிக்கிட்டும் இருக்க முடியாது. கூட வாழும் போது நிறைய ஏற்ற தாழ்வுகள், நிறைய நிறை குறைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும். அண்ட் ஆப்வியஸா அவங்களுக்கு ஒரு சலிப்பு தட்டி இருக்கும். இந்த வேலிடேஷன் ஒரு விஷயம் வெளியில கிடைக்கிறதுனால யாரோ ஒருத்தர் சோசியல் மீடியா மூலியமாவோ இல்ல வேற ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமாவோ நீங்க அழகா இருக்கீங்க, அழகா பேசுறீங்க, நீங்க பாக்குறது அழகா இருக்கு அப்படின்ற ஏதோ ஒரு இவங்களை பிரைஸ் பண்ற விஷயம் இவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அது இவங்களோட செல்ஃப் வேலிடேஷனை அதிகமாக்குற மாதிரி இவங்க உணர்றாங்க. யாரோ ஒருத்தர் இவங்களை பிரைஸ் பண்ற அந்த ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு டோபமைனை கிரியேட் பண்ணுது. அந்த ஒரு சந்தோஷம் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்காக தான் இவங்க ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல ட்ரூவா இருந்தாலுமே யாரோ ஒருத்தர் கிட்ட ரேண்டமா ஆல்டர்னேட்டிவா பேசுறாங்க. இது வந்து அந்த ரிலேஷன்ஷிப்க்கு அவங்க பண்ற சீட்டிங்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சீட்டிங் தான். எதனால சீட்டிங்னு சொல்றேன்னா ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டு மெசேஜ் மூலியமா மட்டும் பல பேர் கூட தொடர்புலையோ இல்ல சாட்டிங் ரிலேஷன்ஷிப்லயோ இருக்கிறவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா பிசிக்கலா நான் என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கோ இல்ல என்னோட ஹஸ்பண்டுக்கோ ரொம்ப ட்ரூவா இருக்கேன், நான் வெறும் சாட் மட்டும் தான் பண்றேன், எமோஷனலா மட்டும் தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி வச்சிருக்கேன், இது எந்த வகையிலும் சீட்டிங்கா மாறாது, நான் என்னோட ஹஸ்பண்டுக்கு பிசிக்கலா உண்மையா தான் இருக்கேன், நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. இங்க பிசிக்கலா நடக்கிற தப்பை தாண்டி எமோஷனலா யாரோ ஒருத்தர் கூட நம்ம தவறான முறையிலயோ இல்ல ரிலேஷன்ஷிப்ல இன்டிமெசியா பேசுறதுமே கூட தப்பு தான். எதனாலனா அவங்க அந்த ஒரு பர்சன் கிட்ட சோசியல் மீடியால டிஜிட்டலா இன்டிமெசியா பேசுற ஒரு விஷயம் கரண்ட் லைஃப் இவங்க நிஜ வாழ்க்கையில கண்டிப்பா பாதிக்கும். இவங்க ஹஸ்பண்ட் கூடயோ ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூடயோ நார்மலா இவங்களால சகஜமா இருக்க முடியாது. யாரோ ஒருத்தர் கிட்ட இவங்க இன்டிமெசியா பேசும்போது லவ்வோட பேசும்போது அந்த ஒரு ஃபீலிங் அந்த ஒரு இன்டிமெசி வந்து அவருக்கு தான் தோணும். அந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட தோன்றதுனால இந்த நிஜ வாழ்க்கையில இருக்கிற பாய் ஃப்ரெண்டோ ஹஸ்பண்டோ கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க. அவர் வந்து கண்டிப்பா ஒரு ஹேட்ரேட்டை கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாரு வீட்டுக்குள்ள. இதனால இவங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்போ இல்ல மேரேஜ் ரிலேஷன்ஷிப்போ கண்டிப்பா பாதிக்கப்படும். எமோஷனலா இவங்க 2 பேரும் கனெக்டடாவே இருக்க மாட்டாங்க. இவங்க 2 பேருமே ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஒன்னா வாழ்ந்தாலுமே இவங்களோட மைண்டும் தாட்ஸும் வேற எங்கேயோ இருக்கும். அப்படி வேற ஒருத்தரை நினைச்சு வாழ்ற வாழ்க்கை சீட்டிங் தான். சரி, இப்போ முதல்ல இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இல்ல மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டு எதனால இவங்க வேற ஒருத்தர் கூட பேசி இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல பில்ட் பண்றாங்க, இது எதனால நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த சோசியல் மீடியாவுக்கு முன்னாடி இருந்த லைஃப்ல ஒரு லவ் லைஃபா இருக்கட்டும் இல்ல ஒரு மேரேஜ் லைஃபா இருக்கட்டும், அவங்க மேரேஜ் லைஃப்ல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு புது ஆளுங்க கூட பழகுற ஆக்சஸ் கண்டிப்பா இருக்கவே இருக்காது. ஒண்ணு அந்த வீட்டு ஆளுங்க கூட பழக முடியும், அந்த வீட்டு சுத்தி இருக்க அந்த சொந்தக்காரங்க கிட்ட மட்டும்தான் பழக முடியும். அதிகபட்சம் அந்த ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வேலைக்கு போறாங்கன்னா அந்த வேலையில கூட வேலை செய்யற அந்த கொலீக்ஸ் கிட்ட பழக முடியும். அங்க என்ன அவங்க பவுண்டரி வச்சுப்பாங்கன்னா அது வந்து ப்ரொஃபஷனல் லைஃப். ஒரு அளவுக்கு தான் அங்க ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களால பில்ட் பண்ணிக்க முடியும். டு த கோர் இறங்கி பர்சனலா அங்க
ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபை பாதிக்குன்றதுனால அந்த பவுண்டரியை செட் பண்ணி தான் இவங்க பழகுவாங்க. ஆனா இப்ப இந்த சோசியல் மீடியா வளர்ந்திருக்க இந்த காலத்துல இவங்களுக்கு நிறைய புது முகங்கள் கூட பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, அப்புறம் இந்த டெலிகிராம் அப்படின்றதுனால ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசுறதுக்கான ஆக்சஸ் இவங்களுக்கு நிறையவே இருக்கு. யாரோ ஒருத்தர் இவங்களை பத்தி எதுவுமே தெரியாத ஒருத்தர் இவங்க எப்ப வேணா அவங்க கிட்ட பேசிக்கலாம், இவங்களுக்கு பேச பிடிக்கலன்னா அவங்கள வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருக்கிறதுனால இவங்களுக்கு பேசிதான் பார்ப்போமே, இதுல என்ன தவறு நடந்துற போகுது, சரி ஒரு ட்ரை பண்ணாதான் என்ன, ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணாதான் என்ன, இதுல என்ன தப்பு இருந்துற போகுது, சப்போஸ் எதுனா தப்பா மாறிடுச்சுன்னா நம்ம இந்த கான்வர்சேஷனை கட் பண்ணிக்கலாம், இல்ல அவங்கள பிளாக் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் தான் இதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்டா பார்க்கப்படுது. அந்த காலத்துல இந்த மாதிரி விஷயத்த ரொம்ப பெரிய தப்பு, இந்த மாதிரி விஷயம் வெளியில தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால பயந்து பண்ணாம இருந்தாங்க. இந்த காலத்துல இந்த ஒரு விஷயம் தப்பு தான், பட் ஒரு விஷயம் வெளியில யாருக்கு தெரிய போகுது, நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேசுறது இல்லையா, மேக்சிமம் ஒரு தெரியாதவங்க கிட்ட இது ஒரு ட்ரையல் அண்ட் எரரா மெசேஜ் பண்ணி பார்ப்போம்னு ஆரம்பிக்கிற விஷயம் தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பா மாறுது. அந்த சாட்டிங் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோனுக்கு போகுது, அந்த ஃப்ரெண்ட்லி ஜோன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பா இன்டிமேசியா மாறுது. அண்ட் இவங்களோட ஜஸ்டிபிகேஷன், நான் வந்து ஒரு டிஜிட்டலா யாரோ தெரியாத ஒருத்தர் கூட கம்ஃபர்ட் ஆயிருக்கேன், அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, உங்களோட 2 பேரோட இன்ட்ரெஸ்ட்டுமே ஒன்னா ஒத்து போகுது, அதனால நாங்க டிஜிட்டலா இன்டிமேசில இருக்கோம், இல்ல டிஜிட்டல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம், இதுல என்ன தப்பு இருக்க போகுது, நான் என்னோட பார்ட்னருக்கு துரோகம் பண்ணல, நான் அவரு கூட தான் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்டிபிகேஷன் வச்சிருக்காங்க. அது ரொம்பவே தப்பு. ஏன்னா நீங்க யாரோ ஒருத்தர் கூட டிஜிட்டலா ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும், இல்ல ஒருத்தரை தாண்டி பல பேர்கிட்ட நீங்க மெசேஜ் சாட்டிங் பண்ணிட்டு இருந்தாலும், அவங்க கூட பேசுறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தாலுமே, உங்களோட தனிமையை அதை போக்குனாலுமே, இல்ல அதுல ஏதோ ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சாலுமே, அந்த ஒரு சந்தோஷத்தினாலையும் அந்த ஒரு விஷயத்தினாலையும் உங்களோட கரண்ட் லைஃப் பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமலே நீங்க அந்த ஒரு விஷயத்த கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. அது எப்படி ஐசக்கே, நான் யாரோ ஒருத்தருக்கு யாருமே தெரியாம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், அதை நான் ஒரு ஹிடனா தான் பார்த்துட்டு இருக்கேன், இது எப்படி தப்பா போய் முடியும், இது எப்படி என்னோட கரண்ட் மேரேஜ் லைஃபை பாதிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த ஒரு நபர் கூட உங்களோட மொத்த லவ்வையும் மொத்த இன்டிமெசியும் மொத்த உங்களோட ஆசைகளையும் அவங்க கிட்ட பேசி கம்ஃபர்ட்டா இருக்கிறதுனால, கரண்ட் லைஃப்ல உங்க கூட இருக்க பார்ட்னர்னால உங்களோட முழுமையான ஒரு அன்பை உங்க கரண்ட் பார்ட்னர் கிட்ட காமிக்க முடியாது, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. 2 பேரும் ஒரே வீட்டுல ஒன்னா இருந்தாலுமே கூட ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி தான் அந்த லைஃபை லீட் பண்ண முடியும். அதனால நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டே சோசியல் மீடியாலயோ இல்ல வேற ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்லயோ ஒருத்தர் 2 பேர் 10 பேர் 20 பேர்னு எத்தனை பேர்கிட்ட பேசினாலும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம உங்களோட ஹிடன் லைஃப் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணாலுமே அந்த ஒரு விஷயம் உங்களோட நிஜ வாழ்க்கையில இருக்க உங்க மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பையோ இல்ல உங்க லவ் ரிலேஷன்ஷிப்பையோ கண்டிப்பா பாதிக்கும். இது ரொம்பவே தப்பு தான். அண்ட் கடைசியா ஒரு விஷயம், லவ் மேரேஜோ இந்த மேரேஜ் லைஃப்ல இருக்கவங்க யாரோ ஒருத்தர்கிட்ட ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டே பேசுறது சேட் பண்றதெல்லாம் தாண்டி ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்களோட பிஹேவியர் வந்து ஒருத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி இருக்காது, அவங்க பல பேர் கூட தொடர்புல இருப்பாங்க, பல பேர்கிட்ட சேட் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன சொல்ல வர ஐசக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அந்த ஒரு கேரக்டரை நம்ம டீப்பா அனலைஸ் பண்ணலாம். எதனால அவங்க அத்தனை பேர்கிட்ட பேசுறாங்க, இதனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கலாம். இப்போ ஒரு லவர்ஸ் இமேஜின் பண்ணிக்கலாம், ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இந்த பையனுக்கு ரொம்ப உண்மையா இருக்கா, ஆனா இந்த ஒரு பையன் வந்து இந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியாம ஒருத்தர் 2 பேர் கூட ரிலேஷன்ஷிப்ல இல்ல, ஒரு 20-25 பேர் கூட கான்டாக்ட்ல இருக்காரு, ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு, ஆனா இந்த ஒரு பொண்ணையுமே உண்மையா அவர் லவ் பண்றாரு. இந்த ஒரு விஷயத்துல இந்த பையன் கரெக்டா இல்ல இந்த பையன் பண்றது தப்பா, இந்த ஒரு கேஸ்ல இந்த பையன் அந்த பொண்ணை உண்மையா தான் லவ் பண்றாரா, அப்படி உண்மையா லவ் பண்ணா அவர் ஏன் 20-30 பொண்ணுங்க கிட்ட பேசணும், அவங்கள பேருக்கிட்டையும் கான்டாக்ட்ல இருக்கணும், அவருக்கு என்னதான் பிரச்சனை, எதனால அவரு அத்தனை பொண்ணுங்க கிட்ட பேசுறாரு, இந்த பொண்ணுக்கு அவரு உண்மையாதான் இருக்கிறாரு, இவருக்கு உண்மையாவே என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் சைக்காலஜிக்கலா ஆட்ரினலின் ரஷ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம உடம்புக்குள்ள நடக்குது. இதை வந்து ஹார்மோன் டோபமைன் சொல்லுவாங்க, நம்ம உடம்புக்குள்ள சுரக்கிற சந்தோஷமான ஹார்மோன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்றப்ப ஸ்வீட் கிரேவிங் வரும், அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அதனால ஒரு ஸ்வீட் பாக்ஸ்ல 5 லட்டு இருக்கு, நம்மளுக்கு அந்த ஸ்வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப நேரம் அதை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, முதல்ல ஒரு லட்டு எடுத்து சாப்பிடுறோம், சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்மளுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு, சாப்பிட்டு முடிச்சிட்டோம்,
கொஞ்ச நேரத்துல அந்த மிச்சம் இருக்க 4 லட்டை சாப்பிடணுன்ற ஆசை நம்ம மைண்டுக்குள்ள தூண்டும். ஆல்ரெடி ஒரு லட்டை சாப்பிட்டு அந்த டேஸ்ட்டை நம்ம உணர்ந்ததுனால திரும்ப ஒரு லட்டை சாப்பிடணுன்ற ஒரு எண்ணம் வரும். திரும்ப ஒரு லட்டு எடுத்து சாப்பிடுவோம். கொஞ்ச நேரத்துல திரும்ப ஒரு லட்டு எடுத்து சாப்பிடுவோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த லட்டு பாக்ஸ்ல இருக்க அந்த 5 லட்டையுமே காலி பண்ணிடுவோம். இந்த ஒரு விஷயம் தான் இந்த ஒரு விஷயத்துல நடக்குது. இந்த ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து இவருக்கு பல பேர்கிட்ட பேசுறதுனால ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இந்த பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டே இவர்கிட்ட என்னத்தான் லவ் காமிச்சாலும் அன்பை காமிச்சாலும் இவரை பத்தி நீ எனக்கு அழகா இருக்க, நீ நல்லவனா இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை அவர் புகழ்ந்து பேசினாலுமே இவங்களை தாண்டி ஒருத்தர் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ல அதை சொல்லும் போது அவருக்கு ஒரு புதுவிதமான சந்தோஷம் அதுல இருந்து ஏற்படுது. அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் இவரை பத்தி வேற ஒரு விஷயத்த புகழும் போது அதுல இருந்து இவருக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகுது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிஹேவியர்ஸ், டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ஒருவர் மாதிரி இவரை பத்தி புகழும் போதும் ஒருத்தர் வேற வேற மாதிரி இவர் மேல லவ் காமிக்கிறதும் இவருக்கு பிடிச்சிருக்கு. இவருக்கு அந்த ஒரு விஷயம் பிடிச்சதுனால இவர் அதை ஸ்டாப் பண்ணாம நெக்ஸ்ட்னு ஒருத்தர் 2 பேர் போய் 20-30 பேர்ல போய் நிக்குது. இந்த ஒரு விஷயம் முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. நான் முன்னாடி எக்ஸாம்பிளுக்கு சொன்ன மாதிரி எப்படி அந்த 5 லடியுமே நம்ம கொஞ்ச நேரத்துல காலி பண்ணுமோ அதே மாதிரி ஒரு லைஃப்ல எத்தனை பேரை மீட் பண்றாரோ அத்தனை பேர்கிட்ட இருந்துமே அந்த ஒரு டோபமைன் இந்த ஒரு விஷயத்த அவர் இந்த ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிற வரைக்கும் ஒரு லைஃப் லாங் இதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். இந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டு மல்டிபிள் பீப்புள் கூட கான்டாக்ட்லயும் கனெக்ட்லயும் இருக்கிறதுக்கான சரி இவங்க எதனால இப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க பாஸ்ட் லைஃப்ல தனிமையா வாழ்ந்திருக்கலாம், யாருமே இவங்களை வந்து பிரைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, லோன்லியா இருந்திருக்கலாம், நிறைய பேர் புள்ளி பண்ணிருப்பாங்க, இவங்க வேலிடேஷனுக்காக ரொம்ப ஏங்கிருப்பாங்க, யாரோ ஒருத்தர் நம்மளோட ஒர்க்கை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்களான்னு ஏங்கிருப்பாங்க, யாரோ ஒருத்தர் இவங்களோட அழகை வந்து பிரைஸ் பண்ண ஏங்கிருப்பாங்க, இவங்க மொத்தத்துல நிறைய விஷயத்த இழந்திருக்கலாம், நிறைய விஷயத்துக்கு ஏங்கி இருக்கலாம். இவங்க ஒரு பாயிண்ட்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்ல நல்லா வெல் குரூமா ஆனதுக்கு அப்புறம் இல்ல பினான்சியலா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு எல்லா விஷயம் இவங்க இழந்த விஷயம் எல்லாமே நடக்கும் போது இவங்களுக்கு அந்த ஒருத்தர் கிட்ட இருந்து அந்த ஒரு விஷயம் நடக்கும் போது அந்த டோபமைன் ஹிட் ஆக மாட்டேங்குது. இவங்க இழந்தது எல்லாமே ஒருத்தர் கிட்ட கிடைச்சாலுமே அவங்கள தாண்டி இன்னொருத்தர் கிட்ட அவங்க தேடி போறாங்க. இன்னொருத்தர் கிட்ட கிடைச்சாலும் இன்னொருத்தர் மல்டிபிள் கேரக்டர்ஸ் கூட மல்டிபிள் பர்சன் கிட்ட இவங்க அதை எதிர்பார்க்கறாங்க. இதோட ரீசன் வந்து இவங்க பாஸ்ட் லைஃப்ல இழந்ததும் இவங்க இதுக்கு ஏங்குனதுமா தான் காரணமா இருக்குன்ற மாதிரி சைக்காலஜிக்கலா இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரி மக்களே, இந்த வீடியோல எதனால ரிலேஷன்ஷிப்ல இருந்துங்கன்னு ஒரு சில பேர் ஒருத்தவங்க கிட்ட பேசுறாங்க, மல்டிபிள் பர்சன்ஸ் கிட்ட பேசுறாங்க, இதுக்கான காரணம் என்னன்ற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கும். அண்ட் ஃபைனலா நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க என்னதான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலுமே என்னதான் மேரேஜ் லைஃப்ல இருந்தாலுமே ஒரே வீட்டுக்குள்ள நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாலுமே நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களோட பிசிக்கல் பிரசன்ட்டை தாண்டி மென்டலா எமோஷனலா வேற யாரு கூடயோ கனெக்ட் ஆயிருக்கீங்க. இதுக்கான காரணம் என்னன்னா நீங்க உங்க பார்ட்னர் கூட உட்காந்து மனசை விட்டு ஒரு சில விஷயங்களை ஓப்பனா பேசாதது மட்டும்தான். இந்த ஒரு எல்லா விஷயத்துக்குமான அடிப்படையான ஒரு பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டோ இல்ல பாய் ஃப்ரெண்டோ இல்ல உங்க ஹஸ்பண்ட் இல்ல ஒய்ஃப் யாரு கூடயோ உட்காந்து மனசை விட்டு ஒரு சில விஷயங்களை பேசாததுதான், ஒரு சில விஷயங்களை ரெக்டிஃபை பண்ணாததுதான். நீங்க உங்க லவ் ரிலேஷன்ஷிப்லயும் இல்ல மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள் உங்க போனை செக் பண்றது, நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த இன்சிடென்ட் மாதிரி தான் அந்த பையன் 5 வருஷம் ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலுமே 5 செகண்ட் அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட போனை பார்த்ததுனால அங்க அந்த ரிலேஷன்ஷிப் லவ் வந்து பிரேக்கப் ஆகல. அந்த 5 வருஷம் அவங்க கூட அவ்வளோ எமோஷனல் அட்டாச்மெண்ட், ஒரு எமோஷனல் டிரான்ஸ்பரன்சி இல்லாம 2 பேரும் ஏனோ வாழ்ந்ததுனாலேயே அந்த 5 வருஷமே அவங்களோட ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகித்தான் அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்திருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆனதுக்கு காரணம் அந்த 5 செகண்ட் அவர் போனை பார்த்தது கிடையாது. 5 வருஷம் அவங்க 2 பேரும் மனசை விட்டு ஓப்பனா பேசி 2 பேரும் டிரான்ஸ்பரன்சியா இல்லாதது தான். சரி மக்களே, இந்த ஒரு வீடியோ மூலமா 5 வருஷமா லவ் பண்றது முக்கியம் இல்ல, 5 செகண்ட் ஏதோ ஒரு விஷயம் எக்ஸ்போஸ் ஆனாலுமே இந்த ஒரு விஷயத்த அவங்க எதனால பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பிரேக்கப் நடக்காது. அந்த ஒரு புரிதலை உங்க பார்ட்னர் கூட வளர்த்துக்குங்க, நிறைய லவ் பண்ணுங்க, லைஃப்ல ரொம்ப ஹாப்பியா இருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். until then bye from ஐசக்.